ஹலோ நண்பர்களே! இது உங்கள் ப்ளூ மூன் சேனல். இந்த சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதுக்கு முன்னாடி போட்ட சீரிஸ பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் இருக்கு. அத பார்த்துடுவாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்ப எபிசோட் 12 பார்க்கலாம். ஸ்டார்டிங் எடுத்ததும் நம்ம ஜாக்கியோட அண்ணி டேட்டிங்காக உட்காந்துருக்கப்ப, அவங்கள பார்க்க வந்த பையனும் அண்ணிய பார்த்து சிரிச்சுக்கிட்டே, நீங்க பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. அழகா வேற இருக்கீங்கன்னு சொல்லிட்டு, அந்த பையன் அண்ணிக்கு ஐஸ் வச்சு பேசவும், உடனே அண்ணி அந்த பையனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, நான் ரொம்ப நல்ல பொண்ணுங்க, எல்லாரும் பார்த்தா என்னை ரொம்ப கியூட்டா அழகா இருக்கீங்கன்னு தான் சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு அண்ணியும் அந்த பையனை பார்த்து சொல்லிக்கிட்டே அவங்க மனசுல ஒன்று நினைப்பாங்க. பரவாயில்ல, நம்ம நினைச்ச மாதிரி இந்த பையனும் இருக்கான், இவனுக்கு ஓகே சொல்லலாமா வேணாமான்னு சொல்லிட்டு அண்ணி பார்க்குறப்ப அந்த பையனும் நம்ம அண்ணியை பார்த்துக்கிட்டே, இவங்களுக்கு ஓகே சொல்லலாமா இப்படியே கிளம்பி போகலாமான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஒருத்த பார்த்து சிரிச்சுக்கிட்டே அப்படியே யோசிச்சுட்டு உட்காந்துருக்கப்ப, அப்ப கரடி மாதிரி இந்த மேனேஜர் பையனும் வருவான். இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு, நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க செல்லம், இப்ப நீ டேட்டிங் வந்தது உங்க அம்மாவுக்கு தெரியாதுல்ல, அவங்களுக்கு தெரியாம தானே இங்க வந்தேன்னு சொல்லிட்டு நம்ம மேனேஜர் பையன் அண்ணியை பார்த்து கேட்கவும், உடனே டேட்டிங் வந்த பையனும் இவன் என்ன சொல்றான்னு சொல்லிட்டு மேனேஜரை பாக்குறத பார்த்தோன்னே, உடனே அக்காவும் அந்த பையன் மேனேஜர் பையனை டவுட்டா பார்க்கறத பார்த்தோன்னே, அக்கா சமாளிக்கிறதுக்காக, ஐயோ நீங்க எதுவும் தப்பாலாம் நினைச்சுக்காதீங்க, இவன் வேற யாரும் இல்லை, என்னோட தம்பி தான், இவன் என்னை பார்க்கறதுக்காக வந்திருக்கான், நீங்க ஒன்றும் தப்பாலாம் நினைச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு அக்காவும் லூசு மாதிரி சொல்லி சமாளிக்கிறத பார்த்தோன்னே மேனேஜர் பையனும் ரொம்ப கோவமாயிட்டு, ஏய் இந்தாடி நீ என்ன சொல்லிட்டு இருக்க, நான் என்ன உன்னோட தம்பியான்னு சொல்லிட்டு மேனேஜர் பையன் கோவமா கேட்டுக்கிட்டே நம்ம அக்கா பார்த்துட்டு, இங்க பாரு நீ எதுவும் பேசாத, நம்ம ரெண்டு பேரும் வீட்டுக்கு போய் ஒன்னா உட்காந்து பேசலாம், அது மட்டும் இல்ல செல்லம், நீ பிரெக்னெண்டா இருக்கியா, அது ரெண்டு குழந்தை உன்னோட வயித்துல இருக்கப்ப இந்த மாதிரி டைம்ல நீ வெளியெல்லாம் வரக்கூடாது, வா நம்ம ரெண்டு பேரும் போலான்னு சொல்லிட்டு மேனேஜர் பையன் சொல்றத பார்த்தோன்னே அக்கா ரொம்ப கோவமாயிட்டு, என்னது நான் பிரெக்னெண்டா இருக்கேனா, அதெல்லாம் கிடையாது, நான்லாம் எங்கேயும் வரமாட்டேன் போடா அப்படின்னு சொல்லிட்டு அக்கா சண்டை போடவும், டேட்டிங் வந்த பையனும் இவங்க ரெண்டு பேரும் இப்படி பண்ற எல்லாத்தையும் பார்த்துட்டு, போதும் ரெண்டு பேரும் நிறுத்துங்க, இங்க பாருடா, அதான் அவங்களுக்கு உன் கூட வர விருப்பம் இல்லைல்ல, அப்புறம் ஏன்டா அவங்கள தொல்லை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்கறத பார்த்தோன்னே மேனேஜர் பையனும் ரொம்ப கோவமா, டேய் நீ நல்லா தெரிஞ்சுக்கோ, எங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன உறவு இருக்குன்னு நல்லா தெரிஞ்சுக்கோடா, இவ வேற யாரும் இல்லை, என்னோட ஒய்ஃப், அதுவும் இல்லாம இவ வயித்துல வளர்ற குழந்தை என்னோடதுன்னு சொல்லிட்டு மேனேஜர் பையன் ரொம்ப கோவமா சொல்றத பார்த்தோன்னே ஹாங்கோட அக்கா ரொம்ப கோவமாயிட்டு, டேய் நீ வாய் முறா, இவன் சொல்ற மாதிரி எங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த உறவும் கிடையாதுங்க, நீங்க தப்பாலாம் புரிஞ்சுக்காதீங்க, என்னை மன்னிச்சிருங்க, நம்ம ரெண்டு பேரும் இன்னொரு நாள் மீட் பண்ணி பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அக்கா அந்த பையன்கிட்ட சொல்லிட்டு ரொம்ப கோவமா மேனேஜர் பையனை கூட்டிட்டு போகவும், இவனும் ஐயோ இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாத மாதிரியே பாதியிலே நின்றுகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இங்கே நம்ம அக்காவும் டேய் என் பின்னாடி வராதன்னு சொல்கிறல்ல, திரும்ப ஏன்னா என்னை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்க, ப்ளீஸ் என் பின்னாடி வரவே வராதன்னு சொல்லிட்டு அக்காவும் ரொம்ப கோவமாக சொல்கிறத பார்த்தோன்னே மேனேஜர் பையனும் அக்காவை பார்த்துட்டு, செல்லக்குட்டி நான் சொல்கிற எதையுமே நீ ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற, நான் சொல்கிறத நீ கொஞ்ச நேரம் அமைதியாக கேட்டாதானே உனக்கும் எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு மேனேஜர் பையன் அக்கா கிட்ட சொல்லவும், அக்கா ரொம்ப கோவமா, டேய் நீ வாயை முறா, நீ ஒன்றும் சொல்லி கிழிக்க வேண்டாம், நான் உன்கிட்ட எதுவும் பேச போறது இல்லைன்னு சொல்லிட்டு அக்கா சொல்லவும், உடனே மேனேஜர் பையன் அப்பாவியாட்டம் மூஞ்சி வச்சுட்டு, அப்பனா நம்ம ரெண்டு பேருக்குள்ள எல்லாமே முடிஞ்சிருச்சா, நீ அப்படிதான் சொல்ல வரியான்னு சொல்லிட்டு மேனேஜர் பையன் சோகமா ஃபீல் பண்ணிட்டே கேட்குறப்ப அக்கா ரொம்ப கோவமா, ஆமாண்டா நமக்குள்ள இருந்த எல்லாமே இப்பயே முடிஞ்சிருச்சு, அதுவும் இல்லாம என்னோட மனசுக்கு பிடிச்ச மாதிரி இப்பதான் ஒரு பையன் அமைஞ்சான், அதையும் நல்லா கெடுத்து விட்டுட்டேன்னு சொல்லிட்டு அக்கா ரொம்ப கோவமா சொல்லவும், உடனே மேனேஜர் பையன் அக்கா பார்த்துட்டு, அப்பனா என்னை பார்த்தா உனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி அந்த பையனா நான் தோணவே இல்லையான்ட்டு நம்ம மேனேஜர் பையன் கேட்கவும், உடனே அக்கா இல்லடா என்னை பத்தி நீ புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதான், உனக்கு அறிவே இல்லடா, அதனால தான் நீ என்கிட்ட இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, என்னை புரிஞ்சுக்கிற அளவுக்கு உனக்கு அறிவு இல்லாததுனால தான் நான் உன்னை லவ்வே பண்ணலைன்னு சொல்லிட்டு ஹாங்கோட அக்கா ரொம்ப கோவமா சொல்லிட்டு அவ பாட்டு வேகமா போறத பார்த்தோன்னே மேனேஜர் பையன் ஏய் இந்தாடி நில்லடின்னு சொல்லிட்டு பின்னாடி கத்திக்கிட்டே ஓடி போயிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இங்க நம்ம ஜாக்கி பையனும் கார்டன்ல உட்காந்துட்டு நம்ம ஹாங்கு பையன் கொஞ்ச நாளா நம்ம ஜாக்கி கிட்ட சரியா பேசாத எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டே உட்காந்துருப்பான். நம்ம ஹாங்கு பையனுக்கு ஒரு நாள் பாஸ் ஃபோன் பண்ணோன்னே நம்ம ஹாங்கு பையன் எதுவும் சொல்லாம வேகமா ஓடி போனது. அதுக்கப்புறம் நம்ம ஜாக்கியோட அக்கா ஹாங்கு பையனும் பாஸ் பையனும் பைக்ல க்ளோஸா போன எல்லாத்தையும் அக்கா பார்த்துட்டு சொன்னது. அதுக்கப்புறம் அந்த கிஃப்ட்டை ஜாக்கிக்கு தெரியாம ஹாங்கு பையன் மறைச்சு வச்ச எல்லாத்தையும்
இப்போ வந்து நம்ம ஜாக்கி பையன் வந்து யோசிச்சு பார்த்துக்கிட்டே அமைதியா வந்து உட்காந்துருக்கப்ப அப்பதான் ஒத்தரசா வந்து ஒரு தட்டு ஃபுல்லா வாட்டர் மெலனை வந்து வெட்டி கொண்டு வந்துட்டு நம்ம ஜாக்கி கிட்ட வந்து கொடுத்துட்டு, டேய் எடுத்துக்கோடா, என்னடா வந்து பண்ணிக்கிட்டு இருக்க, நீ நைட்டு கூட வந்து சாப்பிட வராம இங்க வந்து உட்காந்துருக்கே, ஏன்டா ஏதாவது வந்து பிரச்சனையா, எதா இருந்தாலும் அத்தைகிட்ட வந்து சொல்லுடா, உன்னை வந்து பார்க்குறப்பே நீ வந்து ரொம்ப டயர்டா சோகமா வந்து இருக்கியா, அதுவும் இல்லாம ரொம்ப நேரமா எதையோ வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்க, எனக்கு வந்து ஒன்றும் வந்து புரியல, நீ வந்து எது இருந்தாலும் அத்தை கிட்ட வந்து சொல்லு, அத்தை வந்து உனக்கு கூட வந்து எப்பயும் வந்து சப்போர்ட்டா இருப்பேன்னு சொல்லிட்டு நம்ம ஒத்தரசா வந்து ஜாக்கி கிட்ட வந்து சொல்லவும், உடனே ஜாக்கி பையனும் வந்துட்டு, அத்தை நீங்க நினைக்கிற அளவுக்கு எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, நான் வந்து இப்போ வந்து நல்லா தான் இருக்கேன், ஓகே தான் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கி பையன் வந்து சமாளிக்கிறத பார்த்தோன்னே உடனே ஒத்தரசா வந்துட்டு ஜாக்கி பையனை வந்து பார்த்துட்டு, டேய் எனக்கு வந்து உன்னை பத்தி முழுசா வந்து தெரியும், எப்பவும் துரு துருன்னு அங்கிட்டு இங்கிட்டு வந்து ஓடிக்கிட்டு இருப்ப, அதுவும் இல்லாம எப்ப பாரு வந்து என்கிட்ட வந்து சண்டை போடணும்னு சொல்லிக்கிட்டு எப்பயுமே வந்து சண்டை தானே நான் வந்து போட்டுக்கிட்டு இருப்ப, ஆனா நீ வந்து இப்ப எல்லாம் வந்துட்டு எதுவும் வந்து பேசாம ரொம்ப அமைதியா வந்துட்டு எதையோ பறி கொடுத்த மாதிரியே வந்து யோசிச்சுட்டே வந்து உட்காந்துருக்கேடா, என்னாச்சு, என்னோட பையனுக்கும் உனக்கும் வந்து ஏதாவது வந்து பிரச்சனை ஆயிடுச்சா, என்னாலதான் 2 பேரும் வந்து மறுபடியும் வந்து சண்டை போட்டுக்கிட்டீங்களான்னு சொல்லிட்டு ஒத்தரசா வந்து கேட்கவும், ஜாக்கி பையனும் வந்துட்டு, அத்தை அதெல்லாம் ஒன்றும் இல்லைத்தன்னு சொல்லிட்டு ஜாக்கி பையன் வந்து சொல்லவும், உடனே ஒத்தரசா வந்துட்டு, அப்புறம் ஏன்டா வந்து எதுவும் வந்து சொல்லாம நீ பாட்டு அமைதியா இருக்க, ஏதோ உனக்கு வந்து ப்ராப்ளம் இருக்குன்னு மட்டும் தெரியுது, ஆனா அது என்ன ப்ராப்ளம்ன்ட்டு நீ அத்தை கிட்ட வந்து சொல்ல யோசிக்கிறியா, ஒருவேளை வந்துட்டு நான் வந்து உன்னோட பொண்ணு கூட வந்து மறுபடியும் க்ளோஸா இருந்து பழகுறது வந்து உனக்கு வந்து பிடிக்கல, அதனால தானே நீ வந்து இப்படி வந்து சோகமா யோசிக்கிட்டே வந்து உட்காந்துருக்க, நீ வந்து எதா இருந்தாலும் அத்தை கிட்ட வந்து சொல்லுடான்னு சொல்லிட்டு ஒத்தரசா வந்து சொல்லவும், உடனே ஜாக்கி பையனும் வந்துட்டு, அத்தை அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, டீனா வந்து உங்க கூட வந்து இருக்கிறப்ப எனக்கு வந்து சந்தோஷம் தான், நீங்க வந்து அவளை வந்து ரொம்ப அக்கறையா நல்லபடியா வந்து பாத்துக்கிறீங்க, என்னோட பொண்ணு டீனா வந்து உங்க கூட இருக்கிறது வந்து எனக்கு வந்து சந்தோஷம் தான் சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையன் வந்து சொல்லவும், ஒத்தரசா வந்துட்டு ஜாக்கி பையனை வந்து பார்த்துட்டு, அப்புறம் என்னடா உனக்கு வந்து பிரச்சனை, எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நீ வந்து ஏன் வந்து சோகமா ஃபீல் பண்ணிக்கிட்டே வந்து உட்காந்துருக்க, என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒத்தரசா வந்து கேட்குறப்ப ஜாக்கி பையனும் வந்து ரொம்ப சோகமா, அத்தை உங்க ஹஸ்பண்ட் வந்து உங்கள விட்டுட்டு இன்னொரு பொண்ணு கூட வந்து போனாருல்ல, அப்ப நீங்க வந்து எப்படி வந்து ஃபீல் பண்ணீங்க? எப்படி அதுலேருந்து கடந்து வந்தீங்க? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையன் வந்து கேட்கவும், ஒத்தரசா வந்து யோசிச்சுக்கிட்டு, நானா? அந்த ஆளு என்ன வந்து விட்டுட்டு போனதுக்கப்புறம் நான் வந்து அவன நினைச்சு கவலையே படவே இல்ல. அவன் வந்து போனா போகட்டும். ஆனா என்னோட 2 குழந்தைங்களும் வந்துட்டு என்ன நம்பி தானே இருந்தாங்க. அதனாலேயே வந்து நான் வந்து அவங்களுக்காக சந்தோஷமா இருக்கணுமேன்ட்டு, இப்ப வரைக்கும் என்னோட 2 குழந்தைங்களோட சந்தோஷம் தான் முக்கியம்ன்ட்டு அவங்களுக்காக வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கேன்ட்டு ஒத்தரசா வந்து சொல்லிக்கிட்டு நம்ம ஜாக்கி பையனை வந்து பார்த்துட்டு, ஆமா மருமகனே உனக்கு வந்து திடீர்னு வந்து என்ன ஆச்சு, ஏன் இந்த மாதிரி வந்து கொஸ்டின்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க, ஏன் என்னோட பையன் வந்து ஏதாவது உனக்கு தெரியாம உன்னை வந்து ஏமாத்திக்கிட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு ஒத்தரசா வந்து கேட்கவும், உடனே ஜாக்கி பையனும் வந்து சிரிச்சுக்கிட்டே, அதெல்லாம் இல்லத்த, சும்மா உங்ககிட்ட வந்து கேட்கணும்னு தோணுச்சு, அதான் வந்து கேட்டேன்னு சொல்லிட்டு ஜாக்கி பையன் வந்து சொல்லி சமாளிக்கிறத பார்த்தோன்னே நம்ம ஒத்தரசா வந்துட்டு ஜாக்கி பையனை வந்து பார்த்துட்டு, சரி ஓகே நீ வந்து கண்டதையும் வந்து யோசிச்சு பார்த்துக்கிட்டு சும்மா ஃபீல் பண்ணிட்டே வந்து இருக்காத, எல்லாத்தையும் வந்து ரிலாக்ஸா வந்து விட்டுரு, எது சொல்றதா இருந்தாலும் அப்புறம் வந்து பொறுமையா வந்து என்கிட்ட வந்து சொல்றியா, நான் வந்து உள்ள வந்து போறேன்னு சொல்லிட்டு ஒத்தரசாவும் வந்து பேசிட்டு அவ பாட்டு வந்து உள்ள போயிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் இங்க நம்ம ஜாக்கியோட அக்காவும் வந்துட்டு அவங்க கடையில உட்காந்து கணக்கு வழக்கெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கப்ப திடீர்னு வந்துட்டு பேய் மாதிரி வந்து சிரிச்சுக்கிட்டே, எனக்கு அந்த ஹாங்கு பையனை வந்து யோசிச்சு பார்த்தேன், திடீர்னு சிரிப்பு சிரிப்பா வருதுடான்ட்டு கூட வேலை பார்க்குற பையன்ட்ட வந்துட்டு நம்ம ஜாக்கியோட அக்கா வந்து சிரிச்சுக்கிட்டே, டேய் உனக்கு வந்து தெரியுமாடா, அந்த ஹாங்கு பையன் வந்து சரியான முட்டாள்டா, என்னோட தம்பி ஜாக்கியை விட்டுட்டு அந்த பாஸ் பின்னாடி வந்து சுத்திட்டு இருக்கான் பாரு, அவன் வந்து ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் பாரு அவன் நடு ரோட்டுக்கு தான் வந்து வரப்போறான்னு சொல்லிட்டு அக்கா வந்து சொல்லவும், உடனே கடையில இருக்க பையனும் வந்துட்டு, அக்கா உன்னோட மூளையை தூக்கி குப்பையில வந்து போடு, லூசு மாதிரி ஏதாவது வந்து யோசிக்கிட்டே இருக்குன்ட்டு அந்த பையன் வந்து திட்டுறத பார்த்தோன்னே உடனே ஜாக்கியோட அக்கா வந்து சிரிச்சுக்கிட்டே, டேய் அட போடா, நான் சொல்றது மட்டும் ஒரு நாள் நடக்க தான் வந்து போகுது, அப்பதான் இந்த அக்கா யாருன்னு உனக்கு வந்து புரியும்னு சொல்லிட்டு அக்கா வந்து சொல்லிக்கிட்டே உள்ள வந்து போறத பார்த்தோன்னே உடனே அந்த பையனும் வந்துட்டு, ஐயோ என்னை யாராவது வந்து காப்பாத்துங்களேன், இந்த பைத்தியத்தை எப்படி சரி பண்றதுன்னு எனக்கு வந்து தெரியலேன்ட்டு அந்த பையனும் வந்து யோசிக்கிட்டே திரு திருன்னு முழிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கதோட இந்த எபிசோடு வந்து முடிகிறது நண்பர்களே. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு மறக்காம லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.